Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு வந்து என்னோட பர்த்டேக்காக நானே கேக் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேக் பார்க்க போகிறோன்னா Black Forest கேக். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு 1/2 கப் மைதா சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/4 கப் கொக்கோ பவுடர், இது எல்லாத்தையுமே வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது ரெண்டையுமே சேர்த்துட்டு இதையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. அப்புறம் இன்னொரு பவுலில் நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை வந்து கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அப்போ தான் பீட் பண்ணும் போது நல்லா ஃப்ளஃபியாக வரும். இல்லைனா நீங்கள் எவ்வளோ நேரம் பீட் பண்ணாலும் ஃப்ளஃபி ஆகவே ஆகாது. இல்லை நான் வந்து 4 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் தனியாக பிரித்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் வினிகர், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை வந்து ஹை ஸ்பீட்லேயே வச்சு ஒரு 1 மினிட்க்கு மட்டும் நல்லா பீட் பண்ணி எடுங்க. நீங்கள் பீட் பண்ண இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபி ஆகும். இது வந்து ஸ்டிஃப் பீக் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃப் பீக் வந்ததுக்கப்புறமா 3/4 கப் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம 3 பேட்சாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ளோர் எவ்வளோ சேர்க்குறீங்களோ, அதாவது நம்ம மைதா கொக்கோ பவுடர் ரெண்டுமே வந்து 3/4 கப் சேர்த்ததுனால பவுடர் சுகர் 3/4 கப் சேர்த்துருக்கோம். அப்படி சேர்த்தா உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இல்லை அதிகமாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதையும் வந்து நல்லா ஸ்டிஃப் பீக் இந்த அளவுக்கு வர மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிரித்து வச்சுருக்க அந்த மஞ்சள் கருவை சேர்த்துக்கலாம். ஒரு தடவைக்கு 1 சேர்த்துக்கோங்க. நீங்கள் மொத்தமாகவே சேர்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டிஃப் பீக் எல்லாமே லூஸ் ஆயிரும், நமக்கு பேட்டரும் லூஸ் ஆயிரும். அதனால தான் ஒரு தடவைக்கு 1 சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி பீட் பண்ணும் போது தான் நமக்கு வந்து சாஃப்ட் பீக் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் பீக் கிடைக்கும். இல்லை 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்க்கு மட்டும் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பீட்டர் எதுவும் யூஸ் பண்ண வேணாம். இப்போ 1/4 கப் ஆயிலை ஃபஸ்ட்டு பாதி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஸ்பேட்சில் வச்சு நல்லா பொறுமையாக கலந்து விட்டுருங்க. அப்புறமா அடுத்த பாதியும் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸாக பாதியாக சேர்த்துக்கலாம். இதையும் வந்து நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கட்டி சேராமல் இருக்கும். அதனால் ஸ்டார்டிங்கில் மட்டும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் மிக்ஸ் பண்ணுற மாதிரியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுத்த பாதியும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கீழே இருந்து மேலே, சைடில் இருந்து மேலே அந்த மாதிரியும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த மாவு வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கா நமக்கு தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், 2 டீஸ்பூன் ஹாட் வாட்டர், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். இதை நீங்கள் எல்லா சாக்லேட் கேக்குக்குமே சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இன்றைக்கி நான் வந்து எந்த மோல்டுமே யூஸ் பண்ணல. இந்த மாதிரி ஒரு சாஸ்பேன் மட்டும் எடுத்திருக்கேன். இதில் பட்டர் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. சைட்லேயும் கூட ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம பண்ணி வச்சுருக்க பேட்டரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2 தடவை டேப் பண்ணி விட்டுட்டு ஒரு டூத் பிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஏர் பபிள் ரிலீஸ் ஆயிரும். நான் வந்து இரும்பு தோசைகள் எடுத்திருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணாத தவா கூட வச்சுக்கலாம். அதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அந்த சாஸ்பேன் அதில் வச்சுட்டு அது க்ளோஸ் ஆகிற மாதிரி பிளேட் வச்சுக்கோங்க. நான் வச்சுருக்க மாதிரி லைட்டாக குழியாக இருக்க மாதிரி பிளேட் இருந்ததுன்னா திருப்பி வச்சுருங்க. அதுக்கு மேலே ஒரு வெயிட்டும் வச்சுருங்க. இல்லைனா அது உப்பி வரும்போது அந்த பிளேட்லேயே ஒட்டிக்கும். டூத் பிக் இன்சர்ட் பண்ணி பாருங்கள். க்ளீனாக வந்ததும் இதை வெளியே எடுத்துடலாம். இது 1 ஹவர் கூல் ஆகட்டும். இப்போ நம்ம செரி சிரப் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க செரியில் 1/4 கப் சேர்த்துட்டு இது கூட 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சர்க்கரை கரைஞ்சா போதும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் 1 கப் விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு இருக்கணும். இதை வந்து ஒரு பீட்டர் யூஸ் பண்ணி ஹை ஸ்பீட்லேயே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் விஸ்க் யூஸ் பண்ணி கூட நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃப் பீக் வரணும். இப்போ கேக் 1 ஹவர் கூல் ஆனதுக்கப்புறமா சைடில் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டிங்கனாவே ஈஸியாக அன்மோல்ட் ஆகிடும். இப்போ இதை அன்மோல்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துடும். இப்போ இந்த பட்டர் பேப்பரையும் எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம கேக் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நான் இதை வந்து 3 லேயராக கட் பண்ணுறேன். உங்களுக்கு 2 லேயராக வேணும்னாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு லேயரை கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், உள்ளே எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு.
இப்போ இதே மாதிரி செகண்ட் லேயரும் கட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு லாஸ்ட் லேயர் வச்சுட்டு அந்த செரி சிரப் மட்டும் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும். இப்போ ஒரு பைப்பிங் கவரில் க்ரீமை ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டர்ன் பண்ணிகிட்டே அதை வந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஃபில் ஆயிரும். இந்த மாதிரி பண்ணும் போது ஐசிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே செரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு செரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபஸ்ட்டு லேயரை வச்சுக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து ஈவனாக இருக்கும். இப்போ இதில் செரி சிரப் அப்புறமா க்ரீமை ஃபில் பண்ணிடுங்க. இதையும் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலேயும் செரி வச்சுக்கலாம். இப்போ அந்த மிடில் லேயரை இதில் வச்சிடலாம். இதுக்கு மேலேயும் செரி சிரப் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ க்ரீமை எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணிக்கோங்க. இதையும் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இதே மாதிரி சைட்லேயும் க்ரீமை ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ சைடில் ஐசிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி கேக் ஃபுல்லாக அந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த ஸ்டார் டிப் தான் யூஸ் பண்ணுறேன். இதை பைப்பிங் கவரில் சேர்த்துக்கோங்க. இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ரோஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை விட சின்னது, அடுத்தது வரும்போது அதை விட சின்னது இந்த மாதிரி பண்ணுறேன். இதே மாதிரி பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிக்குமோ அதே மாதிரி கூட நீங்கள் ஐசிங் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக சின்னதாக ஒரு ரோஸ், அப்புறமா 3 செரி வைக்கிறேன். அப்புறமா சாக்லேட் டெக்கரேஷன், நீங்கள் எந்த சாக்லேட் டெக்கரேஷன் வேணாலும் வச்சுக்கலாம். அப்புறம் சைட்லேயும் கூட அந்த சாக்லேட் டெக்கரேஷனை சின்னதாக கட் பண்ணி எல்லா இடத்துலையும் வச்சுட்டே வரேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் வந்து சாக்லேட்டை கட் பண்ணி கூட அந்த மாதிரி சைடில் வச்சுக்கலாம். பாருங்கள், சைடில் எல்லா இடத்துலையும் அந்த சாக்லேட் டெக்கரேஷனை அதே மாதிரி வச்சாச்சு. அவ்வளோதான், நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி. பாருங்கள், கேக் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.